கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த இயேசு முன் செல்கிற ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா, இடைவிடாமல் ஆராதிப்பது எப்படி எப்படி அதனுடைய அப்படி ஜெபம் பண்ணால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இடைவிடாமல் ஆராதிக்கிறதான ஜெபம் பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த இந்த இடைவிடாமல் ஆராதிக்கிறதான இந்த வசனம் வந்து தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார் என்று அந்த ராஜா தானியேலை பார்த்து சொல்றதா அந்த வசனம் இருக்கு. அந்த காலத்துல பாபிலோன் ராஜா, அதாவது எருசலேமில் இருக்கதான ஜனங்களை அடிமையாய் கொண்டாந்துட்டாங்க. அதுல முக்கியமானதை தானியேலை எடுத்து அதுல அரசாங்கத்துல உள்ள பணிகளை பார்க்கும்படியாக அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவனுக்கு உள்ள ஒரு விசேஷமான ஒரு ஆவி இருக்கிறதுனால சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றதான விசேஷத்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவனை வந்து உயர்ந்த இடத்துல அரசாங்கத்தில் உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க. அவன் அந்த பணிகளை அப்படியே மேற்கொண்டுட்டு இருக்கான். பொதுவாகவே இந்த பணிகளை வந்து ஒரு மனிதன் உயர்வு அடைய போகும்போது மற்ற ஆட்கள் அநேகர் வந்து சூழ்ச்சி செய்வாங்க. இவன் உயர்ந்திருக்கும்போது பொறாமையினால பண்ணுவாங்க. அதுலேயும் கூட இவன் வந்து அடிமையாக இருந்ததுனால அநேகர் அடிமை எந்த ஊர்லேயோ இருந்து வந்தவன்லாம் இப்போல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கான், பாரு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையினால இவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, சதி திட்டம் தீட்டி அதாவது குறிப்பிட்ட நாட்கள் யாருமே ராஜா தவிர வேற யாருக்கும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க, ஒரு சட்டத்தை போடுறாங்க. இதை ராஜாவுக்குமே தெரியாதனால கையெழுத்து போட்டுட்டாரு. இவர் கையெழுத்து போட்டு இந்த நடைமுறைக்கு வந்த பிறகு தானியேல் வந்து வழக்கத்தை போல 3 வேளையும் அவர் வந்து ஜெபம் பண்றாரு. அப்படி அந்த நாட்டுல சட்டம் வந்து ராஜாவை தவிர வேற யாருக்கும் முறையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்போ இதை ஆண்டவரை நோக்கி வழக்கத்தின் பிரகாரம் பண்ணனால இது வந்து தவறு, இது ராஜாவுடைய கட்டளைக்கு இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, இவனை கைது பண்ணி ராஜாவுக்கு முன்பதாக வச்சு அதுக்கு ஒரு தண்டனையா என்ன கொடுக்காங்க, சிங்கத்தினுடைய கெபியில போடணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி சிங்கத்தின் கெபியில போடும்போது தான் சிங்கத்தின் கெபியில போடும்போது தான் ராஜா அந்த வார்த்தை சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார்ன்றதான வார்த்தை போறாரு. தேவன் அந்த சிங்கத்தின் கெபியில போட்ட பிறகு சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் தப்புவித்தாரு. மறுநாள் காலையில அந்த சிங்கத்தினுடைய அந்த கெபியை திறக்கணும்னு சொல்லி ராஜா விரைந்தோடி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, தானியேலே, நீ வந்து நீ ஆராதிக்கிறதான அந்த தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ராஜாவே வாழ்க, என் தேவன் என்னை தப்புவித்தார், நான் உமக்கும் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கும் நான் நீதிகேடு நான் பண்ணினது இல்லை அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. உடனே அவனை தாவீதை அந்த கெபிலேருந்து தூக்குன மாத்திரமல்ல, இவங்களுக்கு சதி திட்டம் தீட்டினாங்கல்ல, அவங்கள அந்த சிங்க கெபியில போட்டு மூடி வைக்கத்தக்க ராஜா ஒரு உத்தரவு கொடுக்கிறார். வேதம் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்திலே கொடுத்து, அவன் தேவனை விசுவாசித்தபடியினால அவனுக்குள் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அப்புறம் தேவன் அந்த இடைவிடாமல் ஆராதிக்கிறதான ஜெபங்கிறது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த மனிதனுடைய அதாவது சாவுக்கு எதிரான எந்த பிரச்சனை, எந்த தந்திரங்கள் வந்தாலும்
அந்த தந்திரத்திலிருந்து முறியடிக்கும்படியாக, அந்த தந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் அதை மாற்றி கொடுக்குறார். அந்த ஜெபத்தினுடைய தன்மை அது, ஜெபத்தினுடைய தன்மை அது. அது மாத்திரமல்ல, அவன் விசுவாசனா ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாக்கிறார், அவனை வந்து பாதுகாக்கிறார். அப்ப நீங்க உங்களுக்கு இடைவிடாமல் ஆராய்க்கிறது எப்படிங்க? அப்படி நிறைய பேருக்கு இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நிறைய இடைவிடாமல் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதுவும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னா, நான் நல்லா ஆண்டவர் அரசாங்க வேலை கொடுத்தோடனே, வேலை ஆண்டவர் தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக எல்லா வேலையும் பெர்ஃபெக்டாக நடக்கணும்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக நடப்பேன். வீட்லேயும் வந்து அந்த ஒர்க்கெலாம் பார்ப்பேன். அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் போன பிறகு எனக்கே ஒரு மாதிரி வெறுமையாக தெரிஞ்சு, இந்த வேலைன்னு வேலையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆவிக்குரிய இதில் ஒன்றுமே கிடையாது. முன்னால் அதிகமான ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக இருப்போமே, இப்போ நம்ம அப்படி ஒன்றுமே காணப்படலையே அப்படிங்கிறதான ஒரு இது அப்படியே ஏங்குச்சு. அப்போ அதுக்குண்டான அந்த இந்த 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 வசனத்தை நான் படிக்கும் போது, தானியேல் பாருங்க, அவனுக்கும் அதே மாதிரி தான் வேலை, அரசாங்க வேலை, நிறைய வேலை இருக்கும். அதுக்கு நடுவுல இடைவிடாமல் தேவனை ஆராய்ச்சி கொண்டே இருந்தார். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போ இடைவிடாம ஆராய்க்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி மாதிரி பிராக்டிஸ் பண்ணேன். உண்மையில ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பெரிதான ஒரு பதில ஆண்டவர் தந்தார். ஜெபத்துக்கு பெரிதான எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேர் எங்களை அந்த வேலை ஸ்தலத்துல அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. அதை அழிக்க முடியாம அந்த மந்திரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். அதாவது எப்படின்னா, நம்ம உடல் வந்து வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆவி ஆத்துமா ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்தி கொண்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டு அநேகருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். இதுதான் இடைவிடாமல் ஆராதிக்கிறது. அது எப்படிங்க? அது எப்படின்னா, அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த வேலை ஸ்தலத்துல ஒரு 5 நிமிஷம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அந்த 5 நிமிஷத்துல உடனே நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வந்துடணும். அப்படி நீங்க பழகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல மீட்டிங் மாதிரி அடிக்கடி வைப்பாங்க. மீட்டிங் நேரத்துல என்னுடைய பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீட்டிங் வைப்பாங்க. அந்த 4 மணி நேரத்தை சும்மா அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறது பார்க்கலாம், இருதயத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு தியானித்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை போற்றி கொண்டு அப்படியே இருந்து நான் அப்படியே பழகிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக நான் அப்படி பழகினேன். அதே மாதிரி அதிகாரிகளோடு கூட சும்மாவே அலைஞ்சிட்டே இருக்கணும். நம்ம அதிகாரிகள் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு நம்ம அவங்களோடு கூட போக வேண்டியிருக்கும். அவர் அதிகாரியை தான் எல்லா காரியம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சும்மா இருக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த நேரத்திலும் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பழகினேன். அது நாளடைவில் நான் வேலை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னோடு கூட நான் ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப பழகிடுச்சு. அது நிமித்தமாக பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இப்போ தாவீதும் அதே மாதிரி தான், பல பிரச்சனை இருந்த போதிலும் அவனோடு கூட பிராக்டிஸ் பண்ணதுனால அவனை இடைவிடாமல் ஆராய்த்தான். இதே போல நீங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சு இடைவிடாமல் தேவனை ஆராய்த்து நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணீங்கன்னா, எப்பேற்பட்ட பிசாசனுடைய போராட்டமா இருந்தாங்க தான், மனிதர்களா இருந்தாலும், தந்திரங்களா இருக்கலாம், மந்திரங்கள் இருக்கலாம், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. யோபு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்தை சொல்ல, தந்திரக்காரனுடைய கைகள் நடத்தக்கூடாதபடிக்கு அவங்க உபாயங்களை அபத்தமாக்குகிறான்னு சொல்லிட்டு தேவன் அபத்தமாக்கிடுவார். அப்படியே தந்திரங்கள் மந்திரங்கள் எது கிரியை செய்யாத அளவுக்கு என்ன காரியத்துக்காக அதை செஞ்சாங்களோ அதை அவர்களுக்கே திருப்பி கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். நீங்க இடைவிடாமல் ஆராதிச்சு நீங்க பழகி ஜெபிச்சிங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 19-20 சொல்லிருக்கு, கட்டுண்டோர்களை பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். அதாவது கொலைக்கு நியமிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை உங்களையோ உங்க குடும்பத்தையோ அழிக்கும்படியான எப்பேற்பட்ட சதி திட்டமா இருந்தாலும் இதுதான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அபத்தமாக்குவார். அதே சமயம் விட்டுட்டு போக மாட்டாரு, அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து நிறைவேற்றி கொடுப்பார். பிரியமான சகோதரனே சகோதரியை இடைவிடாமல் ஆராய்த்து நீங்க பழகினீங்கன்னா
அது நிச்சயம் மிக பெரிதான ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் அநீதி நடந்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் நிச்சயமா நீதி செய்கிற தேவனாய் கடந்து வருவார், நிச்சயமா நீதி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலையும் கூட நீங்க பார்த்து அநேகருக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஜெபத்தையும் வெளிப்படுத்துங்க. நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.